நடந்து ஓடி உட்காந்துருக்க சார். அவன் தான் இல்லை ரொம்ப ரொம்ப பூர்த்திக ஒரு குயத்தி புத்தி உள்ள லீடர்ஸாக இருப்பான். எப்படின்னா அவனுக்கு எல்லாமே தெரியும் நினைப்பான். பாருங்க, ரொம்ப ஆச்சரியம் அது. எனக்கு நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா பாபு சார் சொல்லி தந்தது ஒன்றே ஒன்று தான். நெட்வொர்க் லீடராக நீ நல்லா வரணும் பாஸ்கர் ஒன்று பண்ணுறாது அப்படின்னு என்னென்ன பண்ணணும். நான் டே ஒன்லேயே கேட்டேன், நீங்கள் லேட்டாக கேட்குறீங்க. ஒருத்தரை பிடிச்சி அவனை ஒன் பண்ணி உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம், உனக்கு என்ன தேவை, பணம் தேவை, ட்ரீம், ஆசை, கனவு, உங்களுக்கு என்ன நடக்கும், இது எல்லாம் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம்டா அப்படி 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி அப்புறம் அதுக்கு ஒரு வாய்ப்பு ஆக்சிசிட்டி, அதுக்கான பிளான், அந்த பிளானில் என்ன டெக்னிக் இருக்குது எல்லாம் சொல்லி கொடுத்து அப்புறம் அது காசு ரெடி பண்ணுறதுக்கு அவனுக்கே நம்ம ஐடியா கொடுத்து அந்த காசு ரெடி பண்ணி அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி அப்புறம் அதுக்கு ஒய்ஃப்கிட்ட பர்மிஷன் வாங்கி, ஹஸ்பண்ட பர்மிஷன் வாங்கி, மாமியார்ட்ட பர்மிஷன் வாங்கி, எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கி அந்த ஐடியா போட்டு அதுக்கப்புறம் அவங்க கெஸ்ட் அப்படின்னு 10 பேர் காட்டுவாங்க. அந்த 10 பேர் பார்த்தா ஒன்று பல்லு போன பக்கம் கையில் இருக்கும், ஒன்று கை வச்ச உயரம் இருப்பான், இன்னொருத்த நார்மல் பேச இருக்கும், ஒருத்தர் பெய்யாத இருக்கும், வேரியஸ் டிஃபரெண்ட் பீப்புளாக இருக்கும். அவங்ககிட்ட அவன் எதுவும் பேச மாட்டான். நம்ம தான் உட்காந்து பேசுவோம். சார் சாப்பிட பேச சார் அப்படி சார் இப்படி சார் பேசி அவங்கள இன்ட்ரேட் அது ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்கு பேர் வச்சு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து அவங்கள பெரிய டீம் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, எக்ஸலன்ட், ஹார்ட் ஒர்க், செம சூப்பர், நம்பர் 1, நீ தான் டிஎல், நீ தான் சிஎல், நீ தான் லீடர், நீ தான் இடி, நீ தான் சிடி, நீ தான் விபி ஆஃபர், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் செலுத்தி நீ கார் வாங்க, பைக் வாங்க, கார் வாங்க என்ன பண்ணணும், பைக் வாங்க என்ன பண்ணணும், நீ என்ன ட்ரெஸ் பண்ணணும், நீ எப்படி இது பண்ணணும், ரொம்ப முக்கியம் பேசுறது, எவ்வளோ சூப்பராக பேச தெரியுமா, எவ்வளோ எக்ஸலன்ட் பேசுமா, குட் பாயிண்ட் அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணி நீ தான் அந்த டீம்லேயே பெஸ்ட், நீ தான் அந்த டீம்லேயே பெஸ்ட், இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லி 1 நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் 5 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அவன் கூட உயிர் போராடி அவனை ஜெயிக்க வச்சு அவனை மெச்சூரிட்டி ஆக்கி அவனை பேச வச்சு அவன் பேச திறமை உருவாக்கி வச்சு அவனையும் பெரிய ஆளா நிற்க வச்சுட்டு கை தட்டிட்டு சொல்லணுமா, யூ ஆர் தி பெஸ்ட் லீடர். கிரியேஷன் என்ன? ஒண்ணுமே கிடையாது பாஸ்கர், ஒண்ணுமே கிடையாது. ஆக்சிஜன் ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் சார் சொன்ன மாதிரி தான் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு தனி மனுஷன் 70 லட்சம் ரூபாய் கடன் என் போன்ல எடுத்து ஒரு 254 நம்பர் 252 நம்பர் கடன் வாங்கிட்டார் 2 பேரும் தவிர. அந்த 2 கஸ்டமர் கேர் ஒருத்தர் பேச முடியல, வீடு எடுத்துல ஒய்ஃப் என் பிரச்சனை எல்லாம் தெரியும், கடன் கொடுத்தா வந்து திட்டுறான், ஒய்ஃப் பண்ண திட்டுறான், எதுக்கு சோறு திட்டுறேன்னு கேட்கறான், ஒய்ஃப் எதுவும் பேச்சுவார்த்தை கிடையாது. சின்ன குழந்தைங்க எதிர்பார்க்குது, ஐயோ அப்பா வந்து நம்ம பைக்கில் ஸ்கூல் கூட்டு போவாரா, ஐயோ அப்பா வந்து நம்ம கேட்குற பைக்கை வந்து பேக் வாங்கி தருவாரா, அந்த சாக்லேட் வாங்கி தருவாரா, குழந்தை எதிர்பார்க்க பேச முடியாது. வருமானம் சோத்துக்கே வழி கிடையாது. நல்ல பேர் வாங்கி ரொம்ப கெட்ட பேருக்கு போய் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் நிற்கிறேன். அப்போ காலைல எந்திரிக்கிறது நைட் வரைக்கும் 100 பேரோட வார்த்தையை கேட்குறேன், டிவியில் பார்க்குறேன், விளம்பரம் பார்க்குறேன், நேரில் பார்க்குறேன், ஃபோனில் பேசுகிறேன், ஒரு நாளைக்கு 100 பேரோட வார்த்தையை கேட்குறேன். எல்லாரும் சொல்கிறான், நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் கடன் வாங்குற, நீ அப்படி பண்ணியா, நீ இப்படி பண்ணியா, என்ன பண்ண முடியும், என்ன அட்வைஸாக வாங்கி பண்ணலாம் சார். ஒரே ஒரு பக்கம் சார், ஒரே ஒரு ஆள் ஃபோன் பண்ணி தம்பி உன் பிரச்சனை தீர்த்துருந்தா நீ வாழ பாபு சார் கூப்பிட்டாரு, போகிறேன் பிஸ்னஸ் சொல்கிறாரு, அவருக்காக ஜாயின் பண்ணுறேன். யோசிக்கிறேன் அவர் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு, அவர் என்ன 5 ஐடி நான் 5 ஐடி முதல் 10 கெஸ்ட்டு அசீஸ்மா திட்டலாம். அப்படியே பாஸ்கர் சார் இப்போ தான் டான் அப்போ டன் தான் கட்டாரு. காலையில் வந்து நைட்டு வரைக்கும் முக்கிய பேசுகிறாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் தாண்டி என்னோட முதல் கஸ்டமர் சார் ஒரு பையன், அவனை கூப்பிட்டு வந்து அவனை கூப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட நிறைய ஃபாலோ பண்ணுது. அவனை காலையில் 6 மணிக்கு வாக்கிங் போகிற மாதிரி அவன் வீட்டில் போயிட்டு நின்று அவனை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசுகிறேன், தம்பி அவனுக்கு வந்து 70 லட்சம் கடன்டா, இந்த பிஸ்னஸ் எனக்கு சூப்பராக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, இந்த பிஸ்னஸ் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் சூப்பராக பண்ண போண்டா, நான் வந்து 1 கோடி ரூபா சம்பாதிக்கும் போது எனக்கு டைரக்டாக இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து 50 லட்சம் சம்பாதிப்பா, அந்த நபரை நீ வரலாம் தம்பி, நீ ஜாயின் பண்ண தம்பி. 3 ஹவர்ஸ் பேசுகிறேன், 3 மணி நேரம் பேசுகிறேன். காலையில் 6 to 9 பேசும்போது அந்த பையன் வந்து ஃபார்ம் கொடுத்து கையெழுத்து போடுறாங்க. அந்த பையன் சொன்னாங்க கையெழுத்து போட சரியாக வராது, நான் 8வது வரைக்கும் பார்த்துருக்கேன், என் கையெழுத்து ஒரு மாதிரியாக இருக்கும், பரவாயில்ல போடுறாங்க. அவன் கையெழுத்து கூட ரொம்ப நாள் ஆச்சு, டைரியில் ப்ராக்டிஸ் பண்ணுறான். என் டைரியில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் இன்னும் வச்சிருக்கேன் அந்த டைரி, என் டைரியில் ப்ராக்டிஸ் பண்ணால் அப்படியே போனே போகுது எழுத்து. சரி நான் இருக்கிற சந்தோஷம், முதல் ஜாயினிங் வருதான் அப்படின்னு ஹாப்பியாக நிற்கிறேன். பார்த்தா திட்டி அவன் கையெழுத்து பேனா வைக்கிறான், கதவு டமா தட்டுறாங்க வீடுகள். யாரும் நம்ம இறங்கி பார்க்குறோம். நன்றி. யாரும் போய் கதை திறந்து பார்க்குறது பொறுமையாக திறந்தா 2 பேர் நல்லா குண்டு கட்டான் வந்து திட்டான் பையன், அறிவில்லை, இவ்வளோ ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டேன், அடங்குத்தோம், அப்படியே கண்ணில் தனியாக இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல. 3 ஹவர்ஸ் மோட்டிவேஷன் ஸ்பீச் அந்த தம்பிக்கிட்ட, லைஃப் எப்படியா ஜெயிச்சிருக்கா, நீயே ஜெயிக்கலாம்டா சொல்லி பேசி என் நிலைமை நின்று அது ஒரு பதில் சொல்ல முடியல, தப்பு தான்,
என்னால் முடியல, நான் கை கட்டி நிற்கிறேன். திட்டுறாங்க, அசியசமாக திட்டுறாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறேன். அப்புறமா கையில் காலில் ஊற்றி கெஞ்சுறேன், நீங்கள் போங்க, நான் அப்புறமா வந்து பேசுகிறேன். ஏன்னா என்னோட கஸ்டமர் உட்காந்துருக்கோம். என் நிலைமை எப்படி, கையெழுத்து போகலான்னு மேலே கையெழுத்தால அவன் நிலைமை எப்படி, இதை அவன் பார்க்கலாம் நேரில். அந்த பையன் அப்படியே யோசிக்கிறான், தலையை குனிறான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஒரு நாள் கழிச்சு பார்க்குறேன். இப்போ அவனுக்கு என்ன பதில் சொல்லதில்லை. இப்போ நார்மலாக நம்மளாம் என்ன பண்ணலாம், கை கொடுத்து சரி நான் அப்புறமா பார்க்க தம்பி நீ போடலாம், நானே அனுப்பிச்சு கொடுக்கணும். இல்லை அவன் வந்து நான் அப்புறமா பார்க்கணும், அவனே ஏஞ்சிக்கணும். ரெண்டுமே நடக்கல. என்னால் 5 நிமிஷம் கண்ணீர் அடக்க முடியல. நான் பாத்ரூம் போய் உட்காந்து அழுதுட்டு முகலாம் போயிட்டு வெளியே வந்துட்டு அந்த தம்பின்னு சொன்னேன், தம்பி பார்த்தியா இவ்வளோ கடன் பிரச்சனைக்கு நானே ஆக்சிடென்ட் ஜெயிக்க முடியும் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ பண்ணுற தம்பி. அந்த பையன் ஒன்றுமே பண்ணல, உடனே கையெழுத்து போட்டான். நாளே எழுத்து தான் கையெழுத்து போட்டான். இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல், ஆக்சஸ் இந்தியாவில் அழிக்க முடியாத, ஆக்சஸ் இந்தியாவில் அவரை மாதிரி உருவாக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான உருவாயிருக்காரு மிஸ்டர் ஜி.ஆர். விஜய். யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எங்களை ஒருத்தர் உருவாக்கி இவ்வளோ தூரம் நிற்க வச்சு, எங்களை சம்பாதிக்க வச்சு, ஜெயிக்க வச்சு ரசிக்கிறாங்கன்னா தட் இஸ் கால்ஸ் லீடர்ஸ் கிரியேஷன். இன்னைக்கு மீட்டிங் கூட என்னால் வர முடியாத சூழல், வரவே முடியாது ஆக்சுவலாக. ஆனால் காலையில் அண்ணன் எனக்கு கால் பண்ணுறாரு, தம்பி எனக்கு புரியுது, உங்கள் சூழ்நிலை புரியுது, உங்கள் சுச்சுவேஷன் புரியுது, பரவாயில்ல நீ அண்ணனுக்காக நீ வந்துட்டு போடி. நான் இங்கே வந்த பிறகு நீ நம்ப மாட்டேங்க, இதுதான் வந்து காட் கிஃப்டட். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த உலகத்தில் 3 விஷயம் கிடைக்காது, ஒரு சேர கிடைக்காது. தட் இஸ் கால்ட் நல்ல சுச்சுவேஷன், நல்ல சூழ்நிலை அமையாது சார். ஒவ்வொரு நேரமும் சூழ்நிலை மாறிட்டே இருக்கும். ஏன்னா மனித மனமே ஒவ்வொரு செகண்டுக்கு மாறும், சூழ்நிலை அதே மாதிரி மாறிட்டே தான் இருக்கும். அதுக்கடுத்து நல்ல டைம், நம்ம என்னதான் முட்டி மோதினாலும் நமக்கான நேரம் அமையெல்லாம் வந்து இதாகும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல மனிதன். ஆனால் எந்த விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிருந்தோமோ, நான் அண்ணன் சொன்னதுக்காக வந்து நான் அண்ணன் கூட சொன்னேன். ஆக்சுவலி எனக்கு மீட்டிங்கில் இது எந்த ஈடுபாடுமே கிடையாது. நான் அண்ணன் சொன்னதுக்காக அண்ணன் கூடயே போய் சுற்றிட்டு அப்படி நீங்கள் பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தேன். லாஸ்ட்டாக ஸ்டேஜ் எடுத்துட்டு எனக்கு கரெக்டாக கால் வருது. நான் எந்த விஷயத்துக்காக வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தனோ அந்த விஷயம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது எப்படி சார் சாத்தியம்? இப்போது மனிதர் சக்தி வாய்ந்தவங்களா, இல்லை கடவுள் மாதிரியா, இல்லை வந்து அவங்ககிட்ட ஏதோ ஒளி இருக்கா அப்படின்னா, நான் உண்மையில உணர்ந்துருக்கேன் சார். இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த ஃபீல்டில் நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு கம்பெனி மாறுறது, இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறது. இப்போ கூட நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மென்ஸ் ஹெல்த் கிட் வந்து லான்ச் பண்ணோம். நான் நிறைய பேரை சொல்லியிருக்கேன், நீங்கள் பெரிய ஆள் அவங்க லைஃப்பில், நீங்கள் பெரிய ஆள் லைஃப்பில் உனக்கு எது கிடைக்குதோ அதை கூட ரசிக்க கற்றுக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பிரச்சனைனா, மென்ஸ் ஹெல்த் கிட்டா அது என்ன பேசுறது, ஆல்ரெடி நிறைய கம்பெனி பண்ணிக்கிறாங்க, இல்லை நிறைய எடுத்துக்கிற தோணுச்சா, யாராருக்கெல்லாம் தோணுச்சோ எழுதி வச்சு. உங்களுக்கு அந்த கிட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ பண்ணாலும் கஷ்டமா. ஆனால் 2025 ஒரு கிட்டு லான்ச் ஆச்சுடா, சூப்பரான எவன் யோசிச்சாங்க, அவங்க சூப்பராக இருக்கும். ஏன்னா உனக்கு எழுதுனா இதெல்லாம் பழக்கப்பட்டது, மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க கொடுக்குற காசுக்கு ஒருத்தான குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கணும். நான் இதில் உங்களுக்கு வந்துட்டு என்ன தெரியுமா, ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேச பிடிக்காது. ஆனால் நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணேன், நீங்கள் யாரும் கவனிக்கணும். எப்படி நினைக்க வச்சு அண்ணா ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், நம்மளோட சிஸ்டர் கன்சர்ன் மயிரா ஃபுட் ப்ராடக்ட்னு சொன்னார். இப்போ நம்ம நிறைய கம்பெனிஸ்லாம் பார்த்துருப்போம்ல, யாரோ ஒரு எம்டி, யாரோ ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு ஸ்டேட், ஏதோ ஒரு நாடு, அவன்லாம் மேனுஃபேக்சரிங் வச்சு கம்பெனி வச்சிருந்தாலுமே அந்த கம்பெனி R&D வச்சிருக்காங்க, எங்கள் கம்பெனி அது வச்சிருக்காங்க, எங்கள் கம்பெனி இது வச்சிருக்காங்க, அந்த காரை யாரோ வச்சுருந்தா தெரியுமா, இதெல்லாம் பேசுவோம். பாவீங்களா, நம்ம கம்பெனியா மேனுஃபேக்சரிங், நம்ம கம்பெனியா, இது நம்ம கம்பெனி ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த சக்தி புரியும். அது சொன்னாங்க, இதை புரிஞ்சுங்க. ஸோ நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறப்ப ரசிக்கணும். இன்னைக்கு லீடர்ஸ் கிரியேஷன்றது மிகப்பெரிய ஒரு பெரிய கஷ்டமா நினைக்கிறாங்க. நான் ரொம்ப ஈஸியாக நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிள் வேலை, இதை மட்டும் ஏதாவது ஃபாலோ பண்ணிப்போம்.
யாராவது லீடர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிக்கலாம், முதல் கண்டிஷன் நீங்கள் லீடர் ஆகணும்னு நினச்சிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாரும் லீடர் ஆகிட்டாங்க. நம்ம எல்லாரும் யார் இப்போ நிறைய பேர் பார்த்தாங்க சில விபிஸ் பேசும்போது கவனிக்கவே இல்லை. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா அவர் வேற விபி, நமக்கு என்ன சம்பந்தம் அப்படியே அவன் பேசுகிறாங்க. சில பேர் எப்படி பேசும்போது அது அவங்க பெருசாக ரீச் ஆகுது. நான் திரும்ப சொல்கிறேன், நீ ரீச் பண்ணாலும் பண்ணாக்கட்டாலையும் உனக்கு தான் எல்லாமே நடக்கிறத தவிர நீ என்ன நினைக்கிற அது ஒன்று நடக்கும். நீ இங்கே ஒருத்தரை பார்த்து மதிக்காமல் உட்காந்துக்கிறியா, எழுதி வச்சுக்கோ, 2 வருஷம் ஆகும் ஒருத்தர் மதிக்கிறது. நீ கஷ்டப்படும். நீங்க ஒருத்தர் நீ மதிக்கிறியா, எழுதி வச்சுக்க. நீ ஏன் நிற்கும் போது உனக்கு மதிப்பாக வரும், இமீடியட்டாக ரிசீவ் பண்ணிடலாம். அப்பேற்பட்ட லீடர்ஸாக நீங்கள் உருவாகணும் அப்படின்னா முதல்ல ஒரு சின்ன காரியம். எனக்கு தம்பி நிர்மல் பண்ண விஷயம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். தம்பி வந்து அவனுக்கு காலையில் பேசிட்டேன்னு சொன்னால் நாங்கள் சொன்னோம், இல்லை நான் நீ பேசுகிறா தம்பி வந்தால் நேரம் வந்தால் 2 செகண்ட் தான் பேசலாம். டக்குன்னு இறங்கி வந்து ஒரு எல்லாரையும் வந்து ஒரு டான்ஸ் ஆட வச்சு சந்தோஷம் பார்த்தீங்களா? சந்தோஷம் பார்த்தீங்களா? யூ கான்ட் பிலீவ் இட். நான் பேசினா ஏதாவது சின்ன மாற்றம் கிடைக்குமா? எஸ். யாராவது நம்புறீங்க? தனிப்பட்ட முறையில் கவுன்சிலிங்லாம் பேசுவோம் இல்லையா, ஏதோ சின்ன ஒரு மாற்றம் வந்து இல்லையா, நம்புறீங்க இல்லை? எனக்கு தம்பி நிர்மல் டான்ஸ் வந்து பயங்கர மாற்றத்தை வந்துச்சு. நீங்க இதெல்லாம் யோசிக்க முடியாது சார். எல்லா மார்க்கெட்டிங் கம்பெனியும் தேர் இஸ் எ ஃபார்மேட். ஏதோ ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. ஏன் சில டீம் அதை பண்றாங்க, இன்னும் கூட பண்றாங்க. இன்னமும் சில டீம் ஃபார்மேட்டடா இருக்காங்க. தப்பா எனக்கு தெரியாது, அவங்களுக்கு அது சரி. என்னோட ஃபார்மேட் தெரியுமா? சக்சஸ்க்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஃபார்மேட் தாங்க. அதெல்லாம் ஃபார்மேட் தான். இப்போ நான் உங்களுக்கு என்ன யோசிப்பேன் தெரியுமா? இந்த பாருங்க, என் லீடர் என்ன பண்ணக்கூடாது, மீட்டிங் கூப்பிட்டா வரமாட்டான், மீட்டிங் கூப்பிட்டு நான் போயிடணும். நான் லீடர் ஆகலாம். ஜூம் மீட்டிங் வரமாட்டான், ஜூம் மீட்டிங் மெசேஜ் அடிச்சு உள்ள போயிடணும். போய் சொல்றான், பொய்யே சொல்லாத சார், என்ட்ரி வரல சார், வரலன்னு சொல்லு. வந்துடும் இதா வந்துச்சு. நீ ஒரு பில்டப் கொடுத்து அவன் ஒரு பில்டப் கொடுத்து இப்போ ஒரு பிளே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நெட்வொர்க் லீடர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. முன்னெல்லாம் வந்து இந்த வேலை பார்த்தேன். முன்னெல்லாம் வந்து ஒருத்தர் என்ட்ரி எடுப்பான் சார். இப்போ பாஸ்கர் சார் ஒர்க் பண்ணும்போது என்னன்னா, பாஸ்கர் சார் விஜய் தரஞ்சிக்கா 2 பேர் நாங்கள் அப்போ ஸ்டார்டிங். இப்போ ஜிஆர் கெஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணுவேன். நானும் ஜிஆர் சேர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். என்ட்ரி எடுத்து இப்போ எனக்கு தெரியும் ஜிஆர் வந்து எந்த கெஸ்ட்டில் பேசியிருக்காரு, என்ன எல்லாமே தெரியும். நானும் பேசுவேன், அவருக்கும் தெரியும். அப்போ ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் வந்து ஜிஆர் தனியாக ஒர்க் பண்ணாரு, அவர் வந்து என்ட்ரி இப்படி தான் நாங்கள் ஃபார்மேட் வச்சுக்கோம். எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஜிஆர் வந்து கரெக்டாக வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. 50 ஐடி நாங்கள் 50, 100 ஐடி நாங்கள் 100 ஐடி. இப்போ ஒரு தெரிஞ்சு ஒரு 3000 ஐடி கொடுக்குறாங்க பாருங்க ஜிஆர் சார். ஸோ அவ்வளோ பெரிய டீம் வச்சிருக்கு. இன்றைக்கி வந்து அதை கரெக்டாக வந்து ஃபார்மேட் இது எனக்கு கரெக்டாக இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, என்ட்ரி எடுக்கிறவங்க ஒருத்தன், என்ட்ரி எடுக்கிறவங்க இந்த 5வது ஆள், இந்த 4 பேர் இருக்காங்க. இவெல்லாம் லீடர். இவன் என்ன பண்ணுறான், இவங்கிட்ட கேள்வி கேட்குறான், என்ன ஆச்சு சொல்லு. இவங்க 2 பேர் சேர்ந்து இவங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்ன ஆச்சு சொல்லு. இவங்க 3 பேர் ப்ளஸ் 4வது ஆளுகள் அவங்ககிட்ட கேட்குறான், என்ன ஆச்சு சொல்லு. இந்த 4 பேர் சேர்ந்து 5வது ஆள் கேட்குறான், என்ன ஆச்சு சொல்லு. அவன் சொல்ல ஊதிச்சு. நீங்க ப்ராக்டிக்கலாக ஒரு புரிஞ்சுங்க, வேலை செய்யறவன் ஃப்ரீடமா வேலை பார்த்தா அவன் ஈஸியாக என்ட்ரி எடுத்துப்பான் சார். இன்னும் ஒரு சில ஜூம் மீட்டிங்லாம் உள்ள போய் பார்க்கலாம் சார். நிறைய லீடர்ஸ் பிபிசிஎஸ் இருக்கிற சீனியர்ஸ் நிறைய பேர் பயங்கரமாக கொஸ்டின் பண்ணுறீங்க. மார்க்கெட்டிங் மாதிரி நீ எத்தனை கஷ்டம் பார்ப்பாங்க, காலை 6 மணிலேருந்து 6 மணி 10 மணி வரைக்கும் நீ எத்தனை கஷ்டம் பார்த்தீங்க, அவங்க பேர் சொல்லுங்க, மொபைல் நம்பர் சொல்லுங்க. என்ன நம்மள அடிமை வாழ்க்கை வந்து அவன் சும்மா ஒரு பேச்சு கூட சொல்லுவான். ஒரு கஸ்டமர் பார்த்து 7 கெப்பாசிட்டி இருக்கும், அவன் 7 கஸ்டமர் பார்த்து சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கணுமே, இவ்வளோ பெர்ஃபெக்ஷன் அப்படியே மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணி ஒரு லிமிட் அவன் எப்படி ஆறாங்க. இப்போ அவன் விசாரிக்கிறான், நீ ஜூம் ஆன் பண்ணலையே சார், நான் 10 லிஸ்ட் பார்த்தேன் சார். நேம் கேட்குறான், பொய்யான லிஸ்ட். மொபைல் நம்பர் கேட்குறான், பொய்யான நம்பர் சார். ஒருத்தர் சூப்பராக இருந்தான் சார் நம்பரு 9176483300 001 002 003 004. இவனுக்கு வழியாக நம்பரில் ஃபோன் பண்ணுறான். அப்புறமா தான் கேட்டு அது எல்லாமே போயிட்டு. இப்போ ஒரு கட்டணம் யார் உருவாக்குறீங்க, அதே நீ கூப்பிட்டு தம்பி நான் முடியும் நம்புறேன், ஃபர்ஸ்ட் சான்ஸ் இல்லை எங்கள் வாரப்போ என்னென்ன பண்ண போகிறோமா டிஸ்கஸ் பண்ணி பேசி ஒரு மணி நேரம் பேசி அவன் ஃபீல்டுக்கு அனுப்புங்க. எந்த கோச்சரும் ஃபீல்டில் இறங்கி பிளேயர்ஸோட விளையாட மாட்டாங்க. சச்சின் கோச்சிங் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபீல்டில் சச்சின் தான் பேட்டிங் பண்ணுவார்.
சொல்லலாம், ட்ரைனிங் பண்ணுங்க சொல்லிக்கலாம். டேய் நீங்க பேசுறாரு கூட தான் போய் சொல்லாதீங்க, திருப்பி தப்பு பண்ணாதீங்க. இதை கிரியேட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான பிசினஸ் மெத்தட். நீ போய் பிசினஸ் உருவாக்குறதுக்காக போறதை விட உன்னை தேடி வந்து பிசினஸ் உருவாக்க நீ முயற்சி பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் பெஸ்ட் லீடர் மாறிடுச்சு. அந்த வகையில இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா நம்ம எல்லாருக்கும் அற்புதமான ஒரு 2025 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த 2025ல நல்லா இருக்கும் நினைக்கிற திரும்ப சொல்ல பாருங்க உங்களோட கான்செப்ட். இப்போ இது வரைக்கும் நிறைய சொல்லிட்டாங்க. லாஸ்ட் நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணோம் காமராஜர். எத்தனை பேர் அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க? காலைல ஒரு ஈவெண்ட், ஈவினிங் ஒரு நியர்பை 600 ஒரு மாச காலகட்டத்துக்குள்ள 20,000 ரூபாய் இன்கம் எடுத்தவங்க ஒரு 600 பேர். கரெக்டா சார்? 600 பேருக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அந்த கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி சார்? உங்களுக்கு புரியுதா? 600 ரூபாய் 20,000 ரூபாய் கம்பெனி தான் சொல்லுங்க சம்பளம். டக்குனு இந்தியாவே விரல் தான் சொல்ல முடியும். அந்த விரல் உள்ள 5 விரல்ல ஒரு விரல் ஆக்சிஸ் இந்தியா கண்டிப்பா இருக்கு. இப்ப அந்த 600 பேரை சாதிக்க வச்ச எங்களுக்கு உங்களை கூப்பிட்டு போல அந்த 600 பேரை ஸ்ட்ரெயிட்டா வச்சு மீட்டிங் பண்ண முடியுமா முடியாதா? அந்த 600 பேருக்கு இந்த ஆஃபர் கொடுத்துக்கலாம்ல. 20,000 ஆல்ரெடி சம்பாதிச்சு பழக்கப்பட்டான். அவங்ககிட்ட 30,000 சம்பாதிச்சு அவங்களை கொடைக்கானல் கூப்பிட்டு போறா சொன்னா சூப்பரா பண்ணுவோம் இல்லையா? அவனுக்கு பாஸ்கர் சார் பேசுறா, மற்ற லீடர்ஸ் பேசுறா, அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன் சார் அவங்களாம் ஊட்டி சீடி மட்டும் வாங்க கொடுப்போம்? ஏன் கொடுப்போம்? உன் டவுன்லைன் தான் உன்னை மதிக்க மாட்டான். அப்படியே நான் ஆக்சிஸ் இந்தியா உங்களை மதிக்கிறேன். உங்களோட பல பேர் ஆக்சிஸ் இந்தியாவே நீங்க கவனிக்கிறது இல்லை. ஆனா ஆக்சிஸ் இந்தியா உங்களை கவனிக்குது. 2025ல ஒரு 1000 கோடி செல்ல உருவாக்கணும். அந்த 1000 கோடி செல்ல நாம நேரடியாக உருவாக்குறது ரொம்ப ஈஸி. ஆனா உங்களை தாண்டி அதை பண்ணக்கூடாது. உங்களை வச்சுதான் பண்ணணும், உங்களை பண்ணிட்டு தான் அவங்களை பண்ணணும். இந்த கான்செப்ட் தான் 2025 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு புது கிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? அண்ணா நிறைய கிட்டு வச்சிருக்காரு, நிறைய கிட்டு அடுத்தடுத்து அப்டேஷன் இருக்கு. ஆனா உங்களோட ரெஸ்பான்ஸ் தான். இந்த கிட்ல கலைக்கலாமா? ஒரு கலைக்கலாமா? சத்தம் வரலையே. உங்களோட சத்தத்தை ஒரு கைத்தட்ட ரொம்ப சொல்லுவோம். இந்த மென்ஸ் ஹெல்த் கேர் கிட்ல எந்த டீம் இந்த 4 வார ஆஃபர்ல பெஸ்டா பண்றீங்களோ உங்களுக்காக ஒரு நாள் கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் தனியா இண்டிவிஜுவலா உங்களுக்கான டீமுக்காக டைம் கொடுத்து நான் ட்ரைனிங் கொடுத்தேன். திரும்ப சொல்றேன், உங்களுக்கு இது உங்க வீபிஸ்க்கு கிடையாது. நீங்க சிடி உங்களுக்கான சான்ஸ் தேவை, வாய்ப்பு தேவை, வழி தேவை. இன்னைக்கு பாஸ்கெட்ல உருவாக்குறாங்க. எங்களுக்காக உழைக்கிறவங்க மட்டும்தான். அவங்க ஜெயிக்க வேண்டியதான் இவங்க வேலை. உங்களுக்கு தேவையா? நீங்க முதல்ல முன்னாடி நின்று கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்க ஜெயிச்சு காட்டி இந்த மாதிரி கிஃப்ட்டுகள்லாம் நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க தான் ஜிஆர் விஜய், நாளைக்கு நீங்க தான் ஹரிபிரகாஷ், நாளைக்கு நீங்க தான் தம்பி சுரேந்தர், நாளைக்கு நீங்க தான் ராஜ் மேடம், நாளைக்கு நீங்க தான் ராஜா சார், பாலா சார், சந்தோஷ் சார், கிருஷ்ணன் சார், எல்லாமே யாரு? நீங்க தான். ஸோ அந்த வாய்ப்பை எந்த நாளும் நான் கொடுக்குறேன். அதே சமயம் இன்னைக்கு உண்மையா சொல்றேன், நம்மலாம் சென்னையில பிசினஸ் பண்றோம். நிறைய மக்கள் வந்து அவுட் சோர்சிங் பண்றாங்க, நிறைய மக்கள். அது நான் அண்ணன் ஒரு ரிக்வஸ்ட் கேட்டேன். ஆக்சிஸ் இந்தியா இவ்வளோ தூரம் வந்தது ஒரே காரணம், தெரிஞ்சோ தெரியாம லேடிஸ் தானே காரணம். லேடிஸ் தான் நிறைய எந்த ஸ்டேஜ் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம 2025 லேடிஸ்க்கான ஆண்டாரம் அறிவிக்கலாங்க அப்படின்னு அண்ணா வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. லேடிஸ்க்கான ஆண்டாரம் தெரியுமா உங்களுக்கு? இனி வரப்போற நிறைய விஷயங்கள் லேடிஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கும். உங்க சார்பா ரிக்வெஸ்ட் லேடிஸ் தான் கேட்கணும். மேக்ஸிமம் பர்சன்டேஜ் பண்ணுங்க. யாருமா? ஜென்ஸ். கடைசியா யார் பர்சன்ட்? ஜென்ஸ். அப்படியே உள்டாவே யோசிக்காங்க. சுரேந்திர பல ஒரு லேடி, ஜிஆர் பல ஒரு லேடி, ஹரி பல லேடி, மாணிகராஜ் பல ஒரு லேடி, செந்தில் பல ஒரு லேடி, சுரேஷ் பாபு சார் பல லேடிஸ். எல்லாமே லேடிஸ் தான். லேடிஸ் நாட் அச்சீவர். வெறும் அச்சீவர் கிடையாது சார். உங்களுக்கு இந்த ஜான்சி ராணி, ஜெயலலிதா அம்மா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்க மேல ரொம்ப சிம்பிள். லீடர்ஸ் கிரியேஷன் பண்ணணும். அதுக்கு நான்
முதல்ல லீடரா மாறும். 2025 நீங்க லீடரா மாறுறதுக்கான ஆண்டா உறுதிமொழி எடுங்க. 2025 லீடரா மாற ரொம்ப எளிமையான வழி, நான் கத்துட்ட வழி, எனக்கு தெரிஞ்ச வழி, ஒரே ஒரு வழி, கிரியேட் த ரோல் மாடல், ஃபாலோ த ரோல் மாடல். உங்களோட ரோல் மாடல் கிரியேட் பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாரோ ஃபாலோ பண்ணுங்க. முயற்சி நம்மளுது சார், முயற்சி நம்மளுது சார். நிறைய பேர் கேட்கறான், எனக்கு நான் போறேன் வரமாட்டேன் அப்படிலாம் வராது சார். சார் இப்போ இவ்வளோ பெரிய லீடர் சார், நாங்கள் ஒரு 10 கஸ்டமர் உட்காந்துருக்காங்க சார், எல்லாம் பெரிய பணக்காரங்க இருக்காங்க சார், பேங்க் ஃபுல்லாக பணம் வச்சிருக்காங்க சார். பாஸ்கர் சார் பேசுறாரு சார், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 10 மணி நேரம் பேசுறாங்க சார். ஆனா அவங்க பேங்க்ல இருந்து சிப்பத்தை வந்து காசு எடுக்க உரிமை கிடையாது, எனக்கு கிடையாது. நான் என்ன பண்ணலாம், நாங்க எப்படி பெஸ்ட், நாங்க எப்படி சூப்பர்னு பேசலாம் தவிர அவங்க பேங்க்ல இருந்து காசு எடுத்து கொடுக்குற உரிமை அவங்களுக்கு மட்டும்தான். அந்த உரிமை எப்போது நான் கேட்கும், நான் பேச 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 அவங்க என்ன லைனில் மாற்றம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு பெல் அடிக்கும் சார், அவங்க ஒரு பெல் அடிப்பான், ஆட்டம் அடிப்பான், பெல் அடிப்பான். இந்த பாயிண்ட்ல டபா, இந்த ஆள் நீ நம்பி பணம் கொடுக்கலாம், இந்த ஆள் நம்பி நீ பிசினஸ் பண்ணலாம், இந்த ஆள் நீ டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பெல் அடிக்கணும். பெல் அடிச்சுட்டு நம்ம பேகை நம்ம காசு கொடுக்கணும். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்மகிட்ட என்ன இருக்கு, முயற்சி. அந்த முயற்சியை உழைப்பின்பால் நேர்மையாக கொடுக்குற எல்லா மனிதர்களும் சிறந்த லீடர்களே. அந்த லீடர்கள் அதிகமாக உருவாக்கி நான் பார்த்து 27 வருஷத்தில் ஒரே ஒரு கம்பெனி தான், தட் இஸ் ஆக்சிஸ் இந்தியா. அந்த ஆக்சிஸ் இந்தியாவை கொடுத்த என்னோட எம்டி சாருக்கும் என்னோட சிவா சாருக்கும் மிகப்பெரிய சிறந்தாத நன்றி சொல்லிட்டு, இந்த வருஷம் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சூழல் அமைஞ்சிருக்கு, நல்ல ஒரு நேரம் அமைஞ்சிருக்கு, நல்ல மனிதர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. 2025 நாம எல்லாருமே கோடீஸ்வரராக மாறி நம்மளோட ஆட்டம் பாட்டம் கொண்டாடுத்த மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லாக மாற்றி நிச்சயமா நம்பர் 1 டீமா இந்தியாவில், நம்பர் 1 கம்பெனியா இந்தியாவில் ஆக்சிஸ் இந்தியா வரும், ஐகானம் வரும் சொல்லி பாராட்டு.